ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய 4 பேங்கிள் செட்டு தாங்க காட்டியிருக்கேன். ஃபேன்சி பேங்கிள்ஸ் தாங்க, கம்பி பேங்கிள்ஸ் கிடையாது. சூப்பரான மாடல்ஸ் இருக்குங்க. 4 பவுண்ட்லவே 4 பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த செட்டு பேங்கிள்ஸுங்க. இது 6 பேங்கிள்ஸு, சிங்கிள் பேங்கிள் 10 கிராம் வருது. சூப்பராக கெட்டியாக ஒரு கல்கட்டா மாடலில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டு பேங்கிள்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த செட்டு ஃபுல்லாக 15 சவரம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நடுவில் இருக்கிறது 4 பேங்கிள் இருக்குது இல்லைங்க, அந்த சைடு 2 இந்த சைடு 2 நடுவில் போடலாமா. அடுத்தது இந்த 6 பேங்கிளுமே செட்டு பேங்கிள் 12 சவரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் வெட்டிங்க்குன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த ஒரு 3 செட்டு காட்டியிருக்கேன். சரி, நம்ம 4 செட்டு பேங்கிள்ஸ் பார்த்துடலாம். இந்த 4 செட்டு பேங்கிள்ஸ் பாருங்கள், கொஞ்சம் ட்ரெண்டியாக கொடுத்துருக்காங்க. மேலே அந்த ஃபாலிஷு கிளியராக நம்மளுக்கு கோல்டு கட்டிங் பண்ண மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நீங்கள் பேங்கிள்ஸ்க்கு பிளாஸ்டிக் வளையல் போட முடியாது. அது மேலே கட்டிங்கே வெரைட்டியாக ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது 6 பவுன் இருக்குங்க 4 பேங்கிள்ஸு. இந்த பேங்கிள்குள்ளே நீங்கள் பிளாஸ்டிக் வளையல் போட்டிக்கலாம். கெட்டியான பேங்கிள் பேர் வந்து உங்களுக்கு 3 பவுன் வர்றதுனால சாலிடாக இருக்கும். நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம். நல்லா இருக்குது பாருங்கள். அந்த மேட் ஃபினிஷிங் மாதிரி வரும், பாக்ஸாக. அப்புறமா ஜிக்ஜாக் பேட்டர்ன் மாதிரி வரும். இந்த பேட்டர்னில் இருக்கிற 4 பேங்கிள்ஸ் பாருங்கள். 1 பவுன் தான் ஒரு பேங்கிள் வரும். நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் நீங்கள் டெய்லி வேர் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். உள்ளே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் வளையல் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஃபேன்சி வேர், அப்படி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து கட்டுற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். பார்க்குறதுக்கு போலாக இருக்குல்ல, பார்வையாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த 4 பேங்கிள்ஸ் எனாமில் ஃபாலிஷ் மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளே நீங்கள் பிளாஸ்டிக் வளையல் போட்டிக்கலாம். 64 கிராம்ஸ் இருக்குது. சாலிடான பேங்கிள். ஒரு சிங்கிள் பேங்கில் 2 சவரம் வருதுங்க. நல்லா கிராண்டாக இருக்குது. நீங்கள் டெய்லி வேர் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 4 பேங்கிள்ஸ்க்கு நடுவில் கோல்டு பேங்கிள்ஸ்க்கு கண்ணாடி வளையல் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த 4 பேங்கிள்ஸ் பாருங்கள், 40 கிராம் இருக்குது. 10 கிராம் ஒரு பேங்கிள் வரும். இதுக்கே நீங்கள் உள்ள பிளாஸ்டிக் வளையல் போட்டுக்கலாம். டெய்லி வேர் பண்ணலாம். ஏன்னா 10 கிராம் இருக்குல்ல, நல்லா கெட்டியாக தான் இருக்கும். நல்லா இருக்குது. இந்த ஃபினிஷிங்கே பாருங்கள், ஒரு மேட் ஃபினிஷிங்கு, ஒரு ஷைனிங் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த 4 பேங்கிள்ஸ் பாருங்கள். இதுவுமே நம்ம டெய்லி அந்த காலத்துலேருந்தே இருக்குது. 48 கிராம்ஸ் டெய்லி வேர் பண்ணலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்குது, பிளாஸ்டிக் வளையல் போடுற மாதிரி பேட்டர்ன் தான். எனாமில் இல்லை, எந்த ஒரு கஜிபிஜி இல்லாமல் க்ளீனாக டீசெண்டாக பார்வையாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த மாதிரி பேங்கிள் கெட்டியாக இருக்கும். இது வந்து மேலே ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வந்திருக்கு. 48 கிராம்ஸ் இருக்குது. கெட்டியாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் உள்ள பிளாஸ்டிக் வளையல் போட கூட தேவையில்லை, கெட்டியான பேங்கிள் தான். அடுத்தது இந்த 4 பேங்கிள்ஸ் பாருங்கள். இதே மேலே வந்து அப்படியே ஒரு கிராஷ் மாதிரி கொடுத்துட்டு குட்டி குட்டி ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. கெட்டியான பேங்கிள். இதுவுமே பிளாஸ்டிக் வளையல் கூட போட்டிக்கலாம் நீங்கள் வேணுமன்னா. 48 கிராம்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுமன்னா பேர் பேங்கிள்ஸ் கொடுப்பாங்கங்க, சிங்கிள் பேங்கிள் கொடுக்க மாட்டாங்க. அண்ணா நகர் லலிதா ஜுவல்லர் பிரான்ச்சில் இருந்து தாங்க இந்த பேங்கிள்ஸ் காட்டிகிட்ருக்கேன். சூப்பரான மாடல்ஸ் நிறையா இருக்குங்க. 4 பவுனுக்கே 4 பேங்கிள்ஸு அந்த மாதிரி கூட கலெக்ஷன் நிறையா இருக்குது. இந்த பேட்டர்னில் இருக்கிற பேங்கிள்ஸ் பாருங்கள். 10 கிராம் ஒரு பேங்கிள் வருது. 10 கிராம்னா 1.25 பவுன், 5 பவுன் வருதுங்க 4 பேங்கிள். அடுத்தது இந்த பேங்கிள் பாருங்கள். இது ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துட்டு மேலே குட்டி குட்டி பால்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேங்கிளோட ஷேப்பே பாருங்கள், ஏதோ ஒரு ஸ்லாஷ் ஆன மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே எனாமில் வருது. ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஒரு பேங்கிள் 2 பவுன் இருக்குது. கெட்டியான பேங்கிள் தான். அடுத்தது இந்த ரொட்டீனாக எல்லோரும் போட்டுட்டு தான் இருப்பாங்க. 48 கிராம்ஸில் இருக்குங்க இந்த 4 பேங்கிள்ஸு. இதுவுமே உள்ள பைப்பிங் போடுற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். பிளாஸ்டிக்கில் போட்டிக்கலாம் வளையல். கெட்டியாக இருக்கும். பிளாஸ்டிக் வளையல் போட்டு நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பேட்டர்ன். அடுத்தது இந்த மாதிரி பட்டையாக இருக்குது. இது வந்து கெட்டியான பேங்கிள் தான். இதுவுமே 6 பவுன் இருக்குங்க 4 பேங்கிள். நீங்கள் வந்து உள்ள பைப்பு பிளாஸ்டிக் எதுவும் போட வேண்டாம், கெட்டியாக இருக்கும். இந்த பார்க்குறதுக்கே உங்களுக்கு சாலிடாக தெரியுது பாருங்கள். இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு காட்டினது அது ஒரு பேங்கிள் 2 பவுன் இருக்குல்ல. இந்த பேங்கிள் வந்து உங்களுக்கு 14 கிராம் வருது. 1.25 பவுன் வருது ஒரு பேங்கிள். 4 பேங்கிள் 56 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. இதில் எனாமில் ஃபாலிஷ் வந்துருக்கு. கெட்டியாக இருக்குது.
அடுத்தது இது 1 பவுன் ஒரு பேங்கிள் வருதுங்க. நான் சில மாடல்ஸ் தான் காட்டியிருக்கேன். நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. 1 பவுன் ஒரு பேங்கிள் ஃபேன்சி வேறு. இதிலவும் நீங்கள் பிளாஸ்டிக் வளையல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு அக்கேஷனு ஃபங்க்ஷன் அன்னும்போது போட்டுட்டு வந்து கிராண்டாக இருக்கிற மாதிரி கையில் போடுற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். அடுத்தது இது ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கெட்டியான பேங்கிள். ஆனால் உள்ள க்ளோசிங் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது. 10 கிராம் தான் கெட்டியாக இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது பட்டையாக கொடுத்துருக்காங்க. மேலே ஒர்க் மட்டும் கோல்டில் அங்கங்கே ஃப்ளவர் ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்கள் பிளாஸ்டிக் எதுவும் போட வேண்டியதில்லை. 48 கிராம் சாலிட்டான பேங்கிள் தான். 4 பேங்கிள் 6 பவுன் வருது. உங்களுக்கு வேணுமுன்னா பேர் பேங்கிள் கூட எடுத்துக்கலாம். இந்த பேங்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 8% ஸ்டார்ட் ஆகுங்க. 12% தான் இருக்குது எல்லா பேங்கிள்ஸோட. ஒரு பேங்கிளுக்கும் ஒரு வேஸ்டேஜ் வரும் இல்லை. ஸோ பாம்பே பேட்டர்ன் நம்மளுக்கு கல்கட்டா மாடல் அன்னும்போதே 8% ஸ்டார்ட் ஆகும். இந்த பேங்கிளும் 4 பேங்கிளும் 48 கிராம்ஸ் இருக்குங்க. இதுவுமே நல்லா இருக்குது. இதெல்லாம் நியூ ட்ரெண்டு தான். அழகாக இருக்கும் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் கையில் போட்டால். கெட்டியாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்குது. கெட்டியாக இருக்குது. அந்த ஒரு குண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த இது பெண்டே ஆகலை. அடுத்தது இதுவுமே 4 பேங்கிள் 6 பவுன் இருக்குங்க. பேர் 3 பவுன் வரும். 48 கிராம்ஸ் இருக்குது. ப்ளைன் எல்லோ கோல்டு பாலிஷில் கொடுத்துருக்காங்க. அந்த ஓவல் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஃப்ளவர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். மெரூன் கலர் எனாமல் கொடுத்துட்டு இது நிறைய பேர் வாங்குறாங்க. அந்த மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு வளையல் 10 கிராம் வருது. 5 பவுன் இருக்குங்க 4 வளையல் சேர்த்து. இதில் நீங்கள் பிளாஸ்டிக் வளையல் போட்டுக்கிட்டு நீங்கள் டெய்லி வேர் கூட பண்ணலாம். அடுத்தது இந்த பேங்கிள் பாருங்கள். பாம்பே கட் மாடலு. இதில் வந்து ஹார்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துட்டு வித்தியாசமாக இருக்குது. நியூ ட்ரெண்டு தான். 10 கிராம் தான் இருக்குங்க. ப்ராடாக இருக்குது. பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக் இருக்குது. பிளாஸ்டிக் வளையல் போட்டுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவுமே எஸ் டைப் மாதிரி கொடுத்துட்டு இது கெட்டியான பேங்கிள் தான். இதுவுமே 40 கிராம் இருக்குது. 4 பேங்கிள் சாலிட்டாக இருக்குங்க. இது மாதிரி பட்டை பேங்கிள் எப்போவுமே நீங்கள் உள்ள பிளாஸ்டிக் வளையல் போடலன்னா கூட சாலிட்டாக இருக்கும். எவ்வளோ கலெக்ஷன் காட்டியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாடல் வேணுமன்னாலும் இங்கே அவைலபிள் இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் 4 பேங்கிள்ஸ் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. மேலே அந்த ஃப்ளவர் புக்கே வந்த மாதிரி ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு தான். எனாமல் எதுவுமே இல்லை. 40 கிராம் வருது 4 பேங்கிள். அடுத்தது இது ஒரு ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு வந்து குட்டி குண்டு ஆட் பண்ண மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 5 பவுன் இருக்குது. அடுத்தது இந்த பேங்கிள்ஸு சேம் பேட்டர்ன் நான் ஃபஸ்ட்டில் காட்டினேன் இல்லைங்க, அந்த மாதிரி மாடல் தான். இது 5 பவுண்டில் வருது. ஒரு பேங்கிள் 10 கிராமில் வருது. சூப்பராக இருக்குது இந்த பேட்டர்னுமே. இதெல்லா பேங்கிள்ஸுமே அண்ணா நகர் லலிதா ஜுவல்லர்ஸ் பிரான்ச்சில் இருந்து தாங்க காட்டியிருக்கேன். நிறைய மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பை, டேக் கேர்.